ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் பிரபு அவர்களின் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி அவர்களின் நடிப்பில் வெளியான படம் தான் சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்க போற நண்பர்களே. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் தரகர் வேலை பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு டிப் டாப்பா பிச்சைக்காரன் படத்தில் வர சிஇஓ மாதிரி இருக்கிறாரு, வேற லெவலில் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா விதமான மீடியேட்டர் வேலையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு வைங்களேன், விஜய் ஆண்டனி வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு, ஏடா கூடமான பல வேலைகளை பார்க்குறாரு. ஐஜிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடுக்குறாரு, போலீஸ் ஐஜிக்கு டிரான்ஸ்ஃபருங்க. இது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கு பதவி பறிப்பு பண்ணுறாரு. எம்எல்ஏவையே பதவியிலிருந்து இறக்குற அளவுக்கு இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் இவர் தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு மீடியேட்டர். சின்னதாக அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு டாக்குமெண்ட்டுக்கு 10 ரூபான்னு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு 500 ரூபா வாங்கி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வேலை பார்க்குற தாசில்தார் தான். ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறாருன்னா பார்த்துக்கோங்க எந்த லெவலுக்கு இவர் பவர்ஃபுல்லாக இருப்பார். இதையும் தாண்டி ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாரு. இதையும் தாண்டி ஒரு காலேஜ் ஓனரை போட்டே தள்ளிடுறாரு. கேட்டால் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட இருக்கிற ஒருத்தனோட பொண்ணு மேலே கை வச்சுட்டான், அதனால் அவனை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி இல்லாத செட்டப் எல்லாம் பண்ணி ஒரு காலேஜ் ஓனரே போட்டு தள்ளிடுறாரு. அந்த காலேஜ் ஓனர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லைங்க, சென்ட்ரல் வரைக்கும் பவர் இருக்கக்கூடிய ஆள். அந்த ஆளே வந்து போட்டு தள்ளுறதுக்கு இவர்கிட்ட அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக காமிக்கிறாங்க விஜய் ஆண்டனி அவர்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு புரியவே கிடையாது. சரி, செகண்ட் ஹாஃபில் இதுக்கான பின் விளைவுகள், பின் கதைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதையும் தாண்டி ஹீரோ இந்த லெவலுக்கு வெயிட்டாக இருக்கிறாரு. வில்லன் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வில்லன் ஒரு பக்கம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, இந்தியாவே ஆளக்கூடிய பிஸ்னஸ் மேனு, ஆனால் பிரசிடென்ட் பதவிக்கு போட்டி போட்டுட்டு இருக்காரு. ஸோ வில்லன் ஒரு பக்கம் பிஸியாக பிரசிடென்ட் ஆகணும்னு பார்க்குறாரு. ஸோ நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தனியாக ஒரு கவர்மெண்ட்டே ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே வராரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி முட்டிக்கிறாங்களா, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஹீரோ எப்படி வெளில வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் மீதி கதை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கதையாக இருந்தாலும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த தேவையில்லாத பாடல்கள், தேவையில்லாத ஹீரோயின்கள், அதுக்கப்புறம் குத்தாட்டங்கள், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே வந்து லேக் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரியான மசாலா எலிமெண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொருந்தாமல் இருந்தாலுமே கூட, லாஜிக் மீறல்கள் இருந்தாலுமே கூட, இந்த படத்தோட எடிட்டர் நல்லா வேலை பார்த்தனால இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தனால அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பெருசாக கண்டுபிடிக்கவே முடியல. வடிவேலு சொல்கிற மாதிரி எங்கே ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியல, ஆனால் ஓடிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃபில் அதுக்கான விடைகள் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து கொடையை விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு சீரியஸாக போகும்போது செகண்ட் ஹாஃப் இன்னமும் சீரியஸாக போகணும், இன்னமும் ப்ராக்டிக்கலாக போகணும் இல்லையா. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க வழக்கம் போல் எல்லா மசாலா படங்களிலும் வர மாதிரி பழி வாங்கும் படலமான ஒரு கதையாக தான் இவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிற வேகத்தை பார்த்தா செகண்ட் ஹாஃபில் இன்னும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் மறுபடியும் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு அதுக்கு ஒரு பெரியாரிஸ்ட்டை கூட்டு வந்து அவரோட கொள்கையை வந்து விஜய் ஆண்டனி ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சு அதுக்கான பழி வாங்குறதுல தான் இந்த கதைப்பா. அதாவது சாப்பிட்றத நேராக சாப்பிடலாம், தலையை சுற்றியும் சாப்பிட்ற அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் இருந்தது. இதையும் தாண்டி விஜய் ஆண்டனி அவர்கள் வழக்கம் போல ஒரு நல்ல சட்டிலான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வில்லன் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. இந்த வில்லன் யாரையா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் டக்குன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய காதல் ஓவியம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்த கண்ணன் அப்படின்ற ஒரு கதாநாயகன் தான். கண்ணு தெரியாமல் நடிச்சிருப்பார்ல, ஆனால் பேர் கண்ணன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் வயசானதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான மிரட்டலான ஒரு சட்டிலான ஒரு பிஸ்னஸ் மேன் வில்லத்தனம் பண்ணியிருக்கிறாரு. நல்லாவே பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பாக பாராட்டலாம் அவரோட நடிப்பை. இதையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருது. பிரைம் மினிஸ்டராக வராங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வருது, போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மூஞ்சிகளாக இல்லாமல் புது நடிகர்களை போட்டு அந்த புது நடிகர்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால இந்த படம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட இந்த படத்திலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணி வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போனாலுமே கூட, அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த விஷால் அவர்கள் நடித்த அது என்னங்க படம், இந்த ஐடியில் வேலை பார்ப்பாரு, ஐடியில் இல்லை மிலிட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு நிறைய டெக்னாலஜியில் ஏமாறுவார்ல, அது என்ன படம், இரும்பு திரை. இந்த இரும்பு திரையோட செகண்ட் ஹாஃப் வந்து எவ்வளோ டெக்னிக்கலாக நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு கோர்வையாக அந்த படம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் மறுபடியும் வழக்கம் போல குடும்ப கதை, அது ஒரு பழி வாங்கும் கதை அப்படின்ற மாதிரி கொண்டு போனது தான் கொஞ்சம் இந்த படத்தோட மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதனால் இது வந்து ஒரு மசாலா படத்தோட வரிசையில் வந்துருச்சு. இதையும் தாண்டி இந்த படத்தை எப்படி முடிக்கிறதுன்னு முடிக்க தெரியாத மாதிரி முடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு கிளைமேக்ஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் பெருசாக வெயிட்டாலாம் ஒன்றும் இல்லை. ஓவராலாக அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போனனால கிளைமேக்ஸ் வந்து சொதப்பலாக இருந்தாலும் பெருசாக நம்மளுக்கு தெரியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லனை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பழி வாங்கணுமா, ஏன்பா உங்ககிட்ட வந்து ஐஜிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது,
ஒரு பெரிய காலேஜ் முதலாளியே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட டீம் இருக்கிறாங்க. அதை வச்சு வில்லன் அப்பவே ஒரு சின்ன சேவ் பண்ண பிளேடில் முடிச்சு விட்டுருக்கலாமே, இவனை முடிச்சு விடுறதுக்கு எதுக்கு தலையை சுற்றி மூக்க தொட்ட அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஸோ இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கான்செப்ட் தான். உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பேர் எவ்வளோ சம்பாரிச்சாலுமே இவங்க எல்லாரோட அதிகமாக சம்பாதிக்கிறது தரகர் வேலை பார்க்குறனோ, மீடியேட்டர் வேலை பார்க்குறனோ அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட விஜய் ஆண்டனி அவர்களின் படங்களில் ஒரு முக்கியமான படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/3. இந்த படத்தை வந்து திரையரங்கில் போய் பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நன்றி நண்பர்களே.